இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது விட்டனா ஐயன் கார்த்திகேயன். தஞ்சை அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஊர்களில் ஒன்று. அதை விட மிக முக்கியமானது அங்கே இருக்கிற கோவில். சோழர்களுடைய வரலாறும் அந்த கோவில் சிற்பக்கலையை பற்றியும் நாம் பேசி பெரிய அளவில் சந்தோஷப்படுற விஷயமா இருக்கும். தமிழர்கள் அப்படின்னாலே உடனே நம்ம டக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி பெருமைப்படுவோம். சோழன் போய் அங்கே இதை செஞ்சாருங்கிற பெருமை பேசுறதுல மிக முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கிறது தஞ்சை பெரிய கோயில். அந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு ஹிந்தியில் இருக்கு. அந்த ஹிந்தி கல்வெட்டு புதிதாக திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்கள்லையும் மீம்கள்லையும் நிறைய போட்டு அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காங்கிறது கேள்வியா இருக்கு. வரலாறுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பக்கமா மட்டும் இருக்கிறது இல்லை. அது மிகப்பெரிய நீண்ட நெடிய தூரத்தை அடைய வேண்டிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அந்த வரலாறுல நம்ம ரெண்டு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியிலிருந்தே இதை தொடங்குறேன். ஏன்னா இது வரலாற்றை சரியா தெரிந்தவர்கள் இதை போன்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். தஞ்சை மன்னர்கள் அப்படின்னு சொன்னோடனே அது வெறும் சோழர்கள் அப்படின்னு இருந்ததுல அதற்கு பின்னான வரலாறுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா மராட்டிய மன்னர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்கு. மராட்டிய மன்னர்கள் அப்படின்னு பார்த்தா யார் அப்படின்னா சிவாஜியுடைய தம்பியே இங்கே ஆட்சி செஞ்ச வரலாறு இருக்கு. அவரை தொடர்ந்து பல மன்னர்கள், மராட்டிய மன்னர்கள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த வரலாறு இருக்கு. 1674 இருந்து கிட்டத்தட்ட 1850 வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி அங்க இருந்திருக்கு தஞ்சையில. தஞ்சை மன்னர்களா மராட்டியர்கள் இருந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு முன்னாடி நாயக்கர்கள் இருந்திருக்காங்க. நாயக்கர்களை விரட்டிட்டு தான் தஞ்சை மன்னர்களா இவர்கள் வந்திருந்திருக்காங்க. அப்படி அவர்கள் ஆட்சி செய்துகிட்டு இருந்த காலத்துல அவர்கள் செஞ்ச வேலை, அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அதெல்லாமும் நிறைய இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி பரவுன உடனே முதல்ல நம்ம நிறைய ஃபேஸ்புக் பக்கங்களில் பேசி கொண்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சில பேர் அதை கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் சிலர் அது மராட்டிய மொழின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது தான் முதல்ல தஞ்சை ஆண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது. உண்மைதான், மராட்டியர்கள் ஆண்ட வரலாறு இருக்குது அப்படின்ட்டு. அதை தாண்டி இது உண்மைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அதில் ஒன்று, தஞ்சாவூர் கல்வெட்டில், தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் மராட்டியம் அப்படிங்கிற மொழி இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு பழைய நூல் ஒன்று நமக்கு உதவுது. அது என்னன்னா, தஞ்சை மன்னர்கள் வரலாறு, மராட்டிய மன்னர்கள் வரலாறு அப்படின்னு சொல்லி தஞ்சை பல்கலைக்கழகத்தாலேயே வெளியிடப்பட்ட ஒரு நூல். தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய பதிப்பகத்திலேயே வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நூலை. தஞ்சை மராட்டிய மன்னர்கள் வரலாறு அப்படிங்கிறது. அதை அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் தான் செஞ்சுருக்காரு. 1987 அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் நிறைய சுவடிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் இவர்களுடைய வரலாறை தேடி ரொம்ப டீட்டெயிலாக ஒப்பீட்டு ஆய்வாக அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தின்படி அதில் முன்னுரையிலேயே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மராட்டிய மன்னர்களுடைய வரலாறு தஞ்சை பெரிய கோவிலில் கல்வெட்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த குழப்பமும் இந்த தெளிவின்மையும் தேவையே இல்லை. ஆனால் என்ன விஷயம் இதோடு முடிஞ்சிருதா அப்படின்னா, இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அது மிக முக்கியமான செய்தியாகவும் இருக்குது. சரஸ்வதி மஹால்னு தஞ்சையில் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, சுவடிகளை பாதுகாத்து வைக்கிற இடம். பலாயிரம் சுவடி, நாட்டியம், கலை, பல விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கிற சுவடிகள் இருக்கிற அந்த இடம் மிக முக்கியமானது. ஏன்னா அந்த ஓலை சுவடிங்கிறதும் அதை படிக்கிறதுக்கு கற்றுத்தர்றதும் அதெல்லாம் அங்கே நடக்குது. தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறத தாண்டி தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானதாக இருக்குது. நிறைய கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. அதில் மிக பெரிய அளவில் இருக்கிற அந்த சுவடிகளுடைய பொக்கிஷமாகவே அதை பார்க்கணும். ஏன்னா அது நிறைய வரலாறுகளை வச்சுருக்கோம், நிறைய கலைகளை வச்சுருக்கிற அந்த ஒரு இடத்துல பெரிய அளவில் நிறைய திருடு போயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பரவிக்கிட்டு. கிட்டத்தட்ட 18 கோடிக்கு மதிப்புள்ள பொருட்கள் காணோம் அப்படின்னும் அங்கே ஆய்வு நடத்துகிறாங்க. யார் அப்படின்னா, தொல்லியல் துறையில் சிலை கடத்தல் பிரிவில் இருந்தும் அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சது. விகடனில் அந்த செய்தியை வெளியிட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, பெரிய வரலாறு, பெரிய சுவடிங்கிறது அதை வாசிக்க கற்றுக் கொடுக்குற இடமா இருக்கிற அந்த இடத்துல இருந்தே பெரிய அளவில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படும் போது நம் வரலாறு திருத்தப்படுவதை தாண்டி வரலாறையே தொலைச்சிக்கிட்டு இருக்குமாங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா சுவடிகள் மிக முக்கியமானதாக, அதை பாதுகாப்பதற்கான ஒரு இடம் இருக்கே, நம்மலாம் சந்தோஷப்பட்டிருந்தோம். இதை பற்றி நம்ம முன்னாடி எழுதவும் செஞ்சுருக்கோம்.
ஸோ அவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னா வரலாறு அங்கு ஏதோ திருத்த அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் தொலைந்து போவதற்கே வாய்ப்பு இருக்குது. அதை பேசாமல் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு செவுத்துல இந்த மாதிரி ஹிந்தி இருக்குன்னு அது மராட்டிய மொழின்னு தெரிஞ்சும் தெரியாமலும் எதையாவது பேசிட்டு இருக்கிறதுங்கிறது அர்த்தமற்று போகிற விஷயமா மாறிடும். நீங்களும் நானும் தமிழன் தான், ஆனால் அந்த தமிழன் எதை தேடுகிறான், எது சரியா தேடணுங்கிற சுய அறிவோட சுய சிந்தனையோடைய வெறும் உணர்வு பூர்வமாக மட்டும் இல்லாமல் தேடுதலோடு இருப்பது அப்படிங்கிறது மிக அவசியமா இருக்கும். தொடர்ந்து படியுங்கள். பேசுவதையும் கேட்பதையும் தாண்டி நிறைய படிக்கும்போது தான் உண்மையான செய்திகளை தேடி போவதற்கான வாய்ப்பு ஏற்படும். நன்றி.